இந்த பிள்ளைல வேற இப்ப கோயில இருந்து வந்துருமே, டீ பலகாரம் அது இதுன்னு போனதுலயே தெரிஞ்சிடும் வீட்டுல ஏதோ விசேஷம் அப்படின்னு. இந்த பிள்ளைகிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. லட்சுமிக்கா, என்ன நூறு இக்கா, நீங்க இன்னும் எத்தனை குடங்க எடுக்கணும்? நான் இன்னும் 2 குடம் எடுக்கணும் நூறு. நான் இதை எடுத்துட்டு போறேன், அதுக்கப்புறமா நீ எடு, சரியா? சரிக்கா. நூறு, தண்ணி வருதுன்னு வசந்தி கிட்ட எல்லாம் நீ சொன்னியா? அவளை ஆளே காணதுக்கில்ல. ஆமாக்கா, நான் சொல்லிவிட்டேன், ஆனா இன்னும் வரல போல இருக்கு. இக்கா, தண்ணி வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல வசந்தி, இப்பதான் வருது. நான் 2 குடம் எடுத்துட்டேன் வசந்தி. இப்ப நூறு 2 குடம் எடுத்துருவா. அதுக்கு அடுத்தது நீ ஒரு 2 குடம் எடு. அதுக்குள்ள நான் இந்த தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டு வந்துருவேன். சரிக்கா. லட்சுமிக்கா, இன்னைக்கு ராணியக்கா வீட்டுல ஏதோ விசேஷமா? என்ன விசேஷமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லக்கா, காலையிலே அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இந்த பொண்ணு பார்க்க வரக்கூடியவங்க எல்லாம் வந்திருப்பாங்களோ? வசந்தி அதை தான் பார்த்துட்டு கேட்காப்பெல்லாம் இருக்கு. எனக்கு தெரியலையே வசந்தி. காலையிலே எனக்கு வீட்டுல ஒரே வேலை பார்த்துக்க. இன்னைக்கு சாமி வரும்ல, அதுக்கு முந்தி வீடெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்து கிளீன் பண்ணி போடணும். நல்ல தண்ணி வேற வந்துச்சுன்னு சொன்னதுனால படப்படான்னு குடத்தை எடுத்துட்டு ஓடி வாரேன். இல்லக்கா, அவங்க தங்கச்சி வந்தாவ காலையில பிள்ளைய கூட்டிட்டு. அடுத்தால ராமன் ஜனனியும் வரது பார்த்து அவங்க அம்மா அக்கா எல்லாரும் வந்தாவனா, அதான் ஏதோ விசேஷமானு கேட்டேன். எனக்கு தெரியல வசந்தி. சரி, எனக்கு நேராயிட்டே இருக்குன்னா போறேன்னா. எல்லாவளும் நல்ல ஒண்ணு கூடி பேசுவாவ. நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் எனக்கு ஒன்றும் தெரியாது வசந்தின்னு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிரும். ஏமா, இன்னுமா உன் கூட நிறையல? நான் நிறைஞ்சிட்டு காய் எடுக்கேன். சின்ன பொண்ணுட்ட தான் நீ ஃபோன் அடிச்சு கேட்டு பார்க்கணும், என்னன்னு தெரியல. சரி, நம்ம தண்ணி எடுத்துட்டு போவோம். நமக்கே வீட்டில் ஊறுபட்ட பாடு. இந்த மாமியாரும் அவளும் வந்து கிடக்கிறதுனால நமக்கு வெளியே போகவே முடிய மாட்டேங்குது. இப்போல்லாம் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குன்னே தெரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஹலோ, அப்படியா? கிளம்பிட்டீங்களோ? இது வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்களா? ஆமா ஆமா, அதுல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல? ஆமா, அந்த கோயில இருந்து 2வது தெரு. நீங்க அங்கே யாருக்கிட்ட கேட்டாலும் என் மாமன் பேரை சொல்லி கேட்டாலும் வீட்டை சொல்லி தந்துருவாங்க. வாங்க வாங்க, நான் வெளியே நிற்கேன். ராணி, அவங்க வந்துட்டாங்களாம். அப்படியாத்தே, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ராணி, என் மாமன் எங்க போனா? ஆளே காணதுக்கலையே. கோயிலுக்கு போன இந்த பிள்ளைகளையும் காணதுக்கல. ஒரு ஃபோன் அடிச்சு சீக்கிரம் வர சொல்லு. சரி தே, நான் ஃபோன் அடிச்சு வந்துட்டு இருக்காவலாம். இங்கே பக்கத்தில் வந்தாச்சு போல இருக்கு. சரி, படப்படன்னு வர சொல்லி. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. சரி தே, நான் வெளியே போய் நிற்கேன். அவ இந்த பிள்ளையார் கோயிலுக்கிட்ட வந்துட்டாவலாம். நம்ம வெளியே நின்னாதான் என்ன பார்த்தா அவங்களுக்கு வீடு அடையாளம் தெரியும். சரி தே, நீங்க வெளியே நின்னுங்க, நான் வரேன். சரி, இதெல்லாம் மூடி எடுத்து வை, ஈச்சி ஏதாவது விழுந்துடாம. சரி. ஐயோ, நமக்கு கை ஓடல காலும் ஓடல. என்ன கரடி மூஞ்சில ஒரே ஆனந்தம். வா சின்ன பொண்ணு. என்னக்கா, டீ போட்டுட்டு இருக்கீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு. என்னக்கா, இந்த கிளவி மூஞ்சில ஒரே சந்தோஷம், துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இதுக்காப்புல நான் வாரேன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வரவல்ல, அவ இந்த பிள்ளையார் கோயில் தெருவுகிட்ட வந்தாச்சா, அதனால வெளியே போய் நிக்க போறேன்னு என்னையும் கூட்டிட்டு போவு. நான் டீ அடுப்புல கிடக்கா, ஆனா வச்சுட்டு வரேன்னு சொன்னேன். ஏக்கா, பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா? வந்திருப்பாவ, ரூம்ல கிடக்காவெல்லாம் காணும். ஜனனி அப்படியே வரது கண்டே ராம கூட, அதனால இந்த பிள்ளைகளும் வந்திருக்கோன்னு நினைக்கேன். பிள்ளைகளுக்கு எதுவும் டவுட் வந்துச்சாக்கா? யாரும் இன்னும் இந்த பக்கம் வரல சின்ன பண்ணி. நீ இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போதுதான் என்ன யாரு வராங்க அப்படி இப்படின்னு கேட்கும். இப்ப என்னக்கா பண்ணதுக்கு? இந்த கிளவியை நம்மளால சமாளிக்க முடிய மாட்டேங்க. ஆமா சின்ன பண்ணி, வரவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு போகட்டு, அதுக்கப்புறம் என்னனாலும் பாத்துக்கிடலாம். சின்ன பண்ணி, எனக்கு இந்த சத்யாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா கொஞ்சம் அவளை சமாளிச்சுக்க. ஏதாவது சொல்லி எடுத்து கொஞ்சம் அவளை பொறுமையா நிக்க சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் தான், எப்படியாவது பேசி எடுத்து அவங்க அம்மையை நான் ஊருக்கு சொல்லி விடுறதுக்கு பேச போறேன். இவன் இங்கே நின்னான்னு வச்சுக்கோயேன், என் 2 பிள்ளைகளோட வாழ்க்கையை அழிச்சு விட்டுருவா. அக்கா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க டென்ஷனே இல்லாம இருங்க. எப்படி டென்ஷன் இல்லாம இருக்க முடியும்? இந்த அத்தைக்காரி கிளவி வந்ததுல இருந்து ஏன் நிம்மதியெல்லாம் போச்சு. சரி விடுங்கக்கா, நான் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, நான் இந்த டீ அணைச்சு வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போறேன். மணி நான் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். சரிக்கா. அந்த அண்ணன் எங்கக்கா? ஏதோ வாங்கிட்டு வரேன்னு வெளியே போனாவ. லட்சுமியும் கொஞ்சம் இங்கே வான்னு கூப்பிட்டேன், அவளையும் காணதுக்கு இல்ல. அம்மா, லட்சுமி அக்காளுக்கு 100 ஆயிசு, நான் வந்துட்டாவல்ல. என்ன 100 ஆயிசு? இப்பதான் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்த லட்சுமி. உன்னை வர சொன்னேன், நீ ஆளே காணதுக்கிலையே அப்படின்னு. ஏக்கா, நல்ல தண்ணி வந்துச்சுக்கா, அதான் ஒரு 2 குடம் மாதிரி எடுத்து வச்சுட்டு வரலான்னு வந்தேன். ஐயா, அப்படியா? தண்ணி வருவோ? ஆமாக்கா, குடிக்க தண்ணியே இல்ல, அதான் ஒரு 2 குடம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இங்கனைக்கு வந்துட்டு போலான்னு வந்தேன். மாதிரி வீட்டுல இல்ல, இவியல்கிட்ட தான் கூட 2 குடத்தை எடுத்து வைக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கும் எடுக்கணும் தான், என்ன செய்யுதுக்கு? அக்கா, உங்க அம்மா அக்கா எல்லாரும் வெளியே தான் நிக்காவ, உங்க அத்தையும் வெளியே தான் நிக்காவ. ஆமா, அவங்க பிள்ளையார் கோயில்கிட்ட வந்துட்டாவலாம், அதனால வெளியே போய் நிக்கி. அதுக்குதான் உங்க அம்மாவே அக்காவையும் வெளியே பிடிச்சு நிக்க வச்சிருக்காவ. என்னத்த சொல்லதுக்கு லட்சுமி? இந்த பிள்ளைல ரூம்ல கிடக்கா, என்ன வரும்போது பாத்தியா? ஆமா, எல்லாம் தான் ரூமுக்குள்ளதான் கிடக்கு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு போல இருக்கு. சரிக்கா, நான் அப்போ ஒரு 8 பார்த்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, கொஞ்சம் பாத்துக்க சின்ன பொண்ணு. சரிக்கா, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க பயப்படாதீங்க. என் நிலைமைய பாரு லட்சுமி. ஏக்கா, எல்லா குடும்பத்துல ஒண்ணு இப்படி இருக்கதாக்கா செய்யி. நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம விருப்பம் இல்லாம நம்ம பிள்ளைக்கு யாரையும் நம்ம கெட்டி வைக்க போறது கிடையாது. நானும் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்கேன். அக்கா, டீ கொதிச்சுட்டு பாருங்களேன், அனுப்பிச்சு வைங்க. வாங்கக்கா, ஹால்ல போய் நிப்போம். அப்புறம் நீங்க வரலன்னு உங்க மாமியார் எதுவும் சத்தம் போட போறாவ. சரி லட்சுமி. ஏட்டி,
ஏட்டி இந்த பொம்பளை எதுக்கிட்டி நம்ம 2 பேரும் இங்க பிடிச்சு நிக்க வச்சிருக்கு? அதான் அவங்க வந்துட்டு இருக்காவலாமா, அதனாலதான் இங்க நிக்க சொல்லிருப்பாவலாம் காணோம். இந்த பொம்பளை பண்ணதே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதுல இங்கே வேற வந்து நிக்கணுமா? சரி சும்மா இருமா, நம்ம சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வரவங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போட்டு, மருமகன் அப்படித்தானே சொல்லியிருக்கா. இப்ப நம்ம ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண போய் கிளவி அப்புறம் எந்த எனக்கு முடக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். மாதிரி ராணி வீட்டுக்கார அவியலுக்கு தான் கஷ்டம். அதனால நம்ம பேசாம நிப்போம், ஒன்னும் சொல்லாண்டா. வரவங்க வரட்டு, டீ பஜ்ஜின்னு சாப்பிட்டுட்டு அந்த நீ போவட்டு. அது ஒரு காரணத்துக்காக தாண்டி நான் பேசாம இருக்கேன். கோயம்புத்தூர்ல அண்ணன் பையனுக்கு கெட்டி விடுன்னு சொன்னதுக்கு இந்த ராணிக்கு வீட்டுக்காரு என்னான்னு சத்த மாட்டாரு. இப்ப பாத்தியா அவங்க அம்மா ஊரு பேருன்னு தெரியாத எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து பேத்திக்கு கெட்டி வைக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கவ. எம்மா நீ சும்மா இருமா, காதல விழுந்துராம. இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டவ, கார் வருது. பெரிய மாப்பிள்ளை வீடு. அம்மா நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். சரி மக்களே. வாங்க வாங்க தம்பி வாங்க. சரிதா நல்லா இருக்கியாம்மா? எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஆமாட்டே நான் நல்லா இருக்கேன். தம்பி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். இது 2 பேரும் உள்ள வாங்க. டி 2 பேருக்கு மூஞ்சி முழியே சரி கிடையாது. எம்மா சும்மா இருங்கம்மா. தம்பியும் வந்துக்கிட்டு சேர்ந்து உள்ள போலாம். சரி சரி. ராணிக்கு அம்மா அக்கா 2 பேரும் இங்க வாங்க. சரிதா இவங்க தான் என் மருமகளுக்கு அம்மா, அது மருமகளுக்கு அக்கா. ஓ அப்படியா? வணக்கம், நான் தான் மாப்பிள்ளைக்கு அம்மா. என் பேரு சரிதா. வணக்கம் வணக்கம். எல்லாரும் உள்ள வாங்க. ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? தம்பியும் வந்துட்டு உள்ள போலாம்ல. ராணி அம்மா நீங்க உள்ள போயிட்டு அவகிட்ட சொல்லுங்க கொஞ்சம் வெளியே வரதுக்கு. சரி வாங்க, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளியாவது நிப்போம். தம்பி காரை பார்க் பண்ணிட்டு வரட்டு. சரி தே. என்ன ராணி அக்கா வீட்டு முன்னாடி யாரும் நிக்காங்க? யாரையும் பார்த்த மாதிரி தெரியலையே, புது முகம் மாதிரி எல்லாம் இருக்கு. ராணி அக்காளுக்கு அத்தை தானே கூட பேசிட்டு இருக்காவ. லட்சுமி அக்காட்ட என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னா இவங்க வீட்டுல ஏதோ விசேஷம் எல்லாமே இவ்வளவு பேர் வருவாங்க. கண்டிப்பா நமக்கு தெரியாம ராணி அக்கா வீட்டுல ஏதோ நடக்கு. ஊர்ல உள்ள எல்லா விஷயமும் நமக்கு தெரியும், ஆனா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியாவது என்ன நடக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். தண்ணியை கூட அப்புறம் எடுத்துக்கிடலாம். இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு உறக்கமே வராது. குடத்தை கொண்டு போய் வச்சுட்டு என்ன நடக்குன்னு பின்னாடி வழியா போய் பார்ப்போம். சரிதா இதுதான் என் மொபைல், பொண்ணுக்கு அப்பா. வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. இதுதான் பையனுக்கு அம்மா, அது பையனுக்கு அப்பா. அண்ணா இருக்காங்களா, அதான் பையன். வணக்கம். பொண்ணுக்கு அப்பா எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கௌண்டண்டா வேலை பார்க்கேன். கொஞ்ச வருஷமா அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே அக்கௌண்டண்டா வேலை பாக்குறீங்களோ? ஆமா, இந்த கணக்கு எழுதுறதுக்கு எல்லாம் போவேன். என் மொபைல் பேங்க் மேனேஜர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா சொன்னாங்க. ராணி என்ன நின்று பார்த்துட்டே இருக்க? வா எல்லாருக்கும் சாப்பிட்டதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. டீ காஃபி எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கொண்டு வந்து வை. சரிங்க அத்தை. இட்டி பொண்ணு ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டு இருக்காத்த. வா அப்படியே அவளையும் கூட்டிட்டு நம்ம கையில காஃபியும் டீயும் கொடுத்து அனுப்பு. உங்க அம்மையும் அக்கால நிக்காவல்ல, அந்த சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் டேபிள்ல கொண்டு வந்து வைக்க சொல்லு. சரி தே. பொண்ணை சீக்கிரம் கூட்டிட்டு வாமா, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. பொண்ணு இப்ப வந்துருவா. என்ன மாப்பிள்ள தம்பி எதுவும் பேசாம இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கிட்ட வச்சு மட்டும் நல்லா பேசுவேன், இங்க வந்தது அப்படியே அமைதியா இருக்க. ஒண்ணும் இல்ல பாட்டி, புது இடம்ல அதனாலதான். ஆமாத்த கொஞ்சம் புது இடம்னால அவன் அமைதியா இருக்கான், இல்லன்னா நல்லா பேசுவான். இப்ப யாரையும் தெரியாதுல்ல. ஆமா என்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவானே, இங்க அமைதியா இருக்கானேன்னு பார்த்தேன். மக்களே நீ ஏன் நின்றுட்டே இருக்க? போ ஒரு சேர் எடுத்து போட்டு ஈரி. பரவாயில்ல இருக்கட்டுமா, நான் உள்ள போய் ராணிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டுட்டு வரேன். அதெல்லாம் அவ பாத்துக்குவா. உங்க அம்மா அக்கா எல்லாரும் நிக்கவல்ல, எல்லாரும் பாத்துப்பாவ. நீ இதுல ஈரி ஒரு சேர போட்டு. சரிம்மா. என் பையன்றதுக்காக சொல்லல சரிதா, என் சொல் பேச்ச தட்டவே மாட்டான். அம்மா என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அதான் உனக்கு ரொம்ப இலக்காரமா போச்சு. விளையாடி விளையாடி என் பிள்ளை வாழ்க்கையிலே விளையாட ஆரம்பிச்சாச்சு. இனி அவ இங்க வந்து என்ன ஆட்டம் போட போறாளோ தெரியலையே. கடவுளே அதை நினைச்சாலே பயமா இருக்கு. ஏம்மா நான் கொஞ்சம் உள்ள போயிட்டாரம்மா, அவ ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு வரேன். சரி மக்களே, மவளை கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வையா, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. சரிம்மா. எல்லாரும் இருந்து மத்தியானத்துக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். நேற்றே போயிட்டு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு அடுத்து ஒரு நாள் வாரம். பொண்ணை பிடிச்சிட்டுன்னா பூ வைக்கிறதுக்கு ஒரு நாள் வரணும்ல. இன்னைக்கு அவனுக்கும் வேலைக்கு போகணும். மத்தியானம் வரைக்கும் தான் லீவு கேட்டிருக்கான். அப்படியா? ஒரு நாள் ஃபுல்லா லீவ் எடுத்துட்டு இங்கே நின்று இருக்கலாம்ல. இவங்க சொந்தக்காரவே நிறைய உண்டு. இந்த கோயில வர திருவிழா நடக்கா, அதனால நிறைய பேர் இருக்காவ. எல்லாரையும் பார்த்து பேசி எடுத்துட்டு போனோம்ல. ஆமாத்தே புரியுது நீங்க சொல்றது. ஆனா என்ன பண்ணதுக்கு அவனுக்கு வேலைக்கு போனோம்ல, அதனால நாங்க இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து வாரோம். சரி சரி. இந்த ராணி இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கா. இவங்க வேற அவசரமா போகணும்னு சொல்லிட்டு இருக்காவ. அப்படியே இந்த பிள்ளையை ரெடி பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருந்தேன், கேட்கவே இல்லை. நமக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு.
எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டீங்களா? கோயிலுக்கு போனா ட்ரெஸ் மாத்துன்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சத்யா, அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாம் உங்க ஆட்சியால வந்தது. உங்க ஆட்சி ரொம்ப பிடிவாதமா அவங்க வந்தே ஆகணும், என் பேத்தையே இந்த பையனுக்கு நான் கெட்டி வச்சே ஆவேன்னு நேற்றுக்கு இங்கே ஒரே சண்டை. மக்களே, அம்மாக்கும் அப்பாவுக்கும் வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கிட்டாங்க. யாருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. ஆமா சத்யா, நேத்து அப்பா என்கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்காக எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை எப்படி நீங்க பண்ணிக்க சொல்லுவீங்க? சத்யா, அப்படி கிடையாது. அம்மாவும் அப்பாவும் உனக்கு விருப்பம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்க ஆட்சி நேத்துக்கு இங்க எல்லாம் ஒரே பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு அவங்கள வர சொல்லியிருக்கு. நீ எதுவுமே பண்ணாண்டா, காஃபி மட்டும் எடுத்துட்டு போய் அந்த பையனுக்கு குடி. மற்றபடி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடும். உனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா சத்யா, உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்க இத்தனை பேர் இருக்கோம். எப்படி உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நாங்க பண்ணி வைப்போம்னு நினைக்கலாம்? தெரியாத ஒருத்தங்க முன்னாடி எப்படி அத்தை போய் நிக்கிறதுக்கு? எங்க ஆச்சி என்ன சொன்னாலும் எங்க அம்மையும் அப்பாவும் தலையாட்டி தான் இப்ப எங்க வரைக்கும் வந்திருக்கு பாத்தீங்களா? புரியுது மக்களே, அதை நினைச்ச அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட தான் செய்யறாங்க. இப்ப நீயும் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், ஆச்சு இங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணும் வந்திருக்கவங்க முன்னாடி இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிரும். அதனாலதான் மக்களே சொல்லிட்டு இருக்கு. ஏற்கனவே உங்க அம்மையும் உங்க அப்பாவையும் உங்க ஆட்சி எவ்வளவு கஷ்டப்படுத்துது. இப்போ அவங்க முன்னாடி அம்மா அப்பாவையும் அவமானப்படுத்தினா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இத்தே எல்லாரும் அவங்க பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாராவது என்ன பத்தி யோசிச்சீங்களா? சத்யா, உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. அந்த வந்திருக்க பையனுக்கு காஃபியை மட்டும் குடு. நான், கார்த்தி, ஆதி எல்லாரும் நிக்கும். நாங்க எல்லாரும் அந்த பையன் கிட்ட பேசுவோம். உனக்கு இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்ல, உங்க ஆட்சி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் அவன் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்க இப்பவே அந்த பையனை கூப்பிட்டு பேசினா என்ன? அவளுக்கு தெரியாதவங்க முன்னாடி அப்படி போய் நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவள் அழுதுட்டு இருக்கா. புரியாம பேசாத ஜனனி. உங்க ஆட்சி இருக்கிறது வரைக்கும் எதுவும் நடக்காது. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அவங்க நாட்டு என்ன பேசுனாங்கன்னு நீயும் கேட்க தானே செஞ்ச. ஆமா சத்யா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லி உன்னை காயப்படுத்த நாங்க விரும்பல. எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணு. காஃபி மட்டும் எடுத்துட்டு போய் அந்த பையனுக்கு கொடு. மற்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடும். சத்யாமா, இப்ப ஏன்பா இப்படி பண்ணுவீங்க? இப்போ வேணும்னு பண்ணல மக்களே. ஆச்சி நத்திக்கு என்னவோ இருந்துட்டு போட்டும்பா. நான் படிக்கணும்னு நினைப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுல என் படிப்பை நிப்பாட்டி யாருனே தெரியாத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களாப்பா? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பிடிக்காத ஆயிட்டனோ? என்ன மக்களே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீயும் இப்படி பேசினா நான் என்ன மக்களே பண்ணதுக்கு? ஆச்சி ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். நடுவில் அப்பாக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சத்யா. அதனால தான் நான் சரின்னு சொன்னேன். உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை என்னைக்கு நான் பண்ணி வைக்க மாட்டேன் மக்களே. இப்போ வேற வழி இல்லாம தான் சரின்னு சொல்ல வேண்டியதா போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்படியாவது பேசி எடுத்து நான் ஆச்சியை புரிய வச்சிருவேன். அப்பமும் ஆச்சி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க சரின்னு தலையாட்டுவீங்க, அப்படிதானே? இல்ல மக்களே, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. சத்யா, அப்ப பாவம்லா, சரின்னு சொல்ல. சரி தே, எங்க அப்பாக்காக நான் போறேன். சத்யா பாவம், அவ இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் எனக்கு அவளை பிடிக்காதுனாலும் இன்னைக்கு அவளை பார்க்க பாவமா இருக்கு. எதுக்கு அம்மாவும் அப்பாவும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சரி, எல்லாம் இந்த கிழவி வந்ததால. கிழவி மட்டும் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த கிழவியால எங்களால் திருவிழாக்கு ஒழுங்கா போக முடியல, வீட்டை விட்டு வெளியவே போக முடியல. அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ எங்கள் வாழ்க்கையே வச்சு விளையாட ஆரம்பிச்சாச்சு இந்த கிழவி. பாவம் சத்யா, பார்க்கவே பாவமாக இருக்கு. ராணி, டீ எடுத்துட்டு வந்து சத்யா கையில கொடு. அவ கொண்டு போய் கொடுப்பா. சரிங்க. சத்யா, இங்கே பாரு, நீ அங்கே போற டீ காஃபியை கொடுக்க எதுவுமே பேசாண்டா, பேசாம வந்துரு சரியா? ஒருவேளை அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு எது கேட்டாலும் எதுக்குமே பதில் சொல்லாத. பேசாம இங்கே வந்துரு, நாங்க பாத்துக்கிடும். சத்யா, ஒருவேளை அவங்க தனியா பேசுறதுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா? நான்லாம் யார் கூடயும் தனியா பேச மாட்டேன். எனக்கெல்லாம் பிடிக்காது, பேசவே மாட்டேன். அப்படி மட்டும் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். சரி வேண்டாம், நீ பேசாண்டா, நாங்களே சமாளிச்சுக்கிடும் சரியா? அப்படின்னா மட்டும் நான் டீ கொண்டு போய் கொடுப்பேன். இல்ல அவங்க பேச சொன்னாங்கன்னா? வேண்டாம் சத்யா, அவங்க பேசலாம் சொல்ல மாட்டாங்க. நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடும் சரியா? சரி.